வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வான்கோழி பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு எடுத்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்னதா இது மாதிரி அரிஞ்சு போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் கூட சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ சேர்த்திக்கோங்க. அடுத்து ஒரு 5-6 பல்லு அந்த கிராம்பு சேர்த்திக்கலாம். ஒரு ஜாதி பத்திரி, அப்புறம் பிரிஞ்சி இலைகள் 2 சேர்த்திக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். இது எல்லாமே லைட்டா பொரிஞ்சோன்னு நம்ம ஒரு 5-6 பச்சை மிளகா லைட்டா கீறி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமா வேணும் அப்படின்னா 2 சேர்த்தி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது மாதிரி நல்லா வதக்கணும்னு நம்ம ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் கூட சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினோன்னு நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்ச விழுத கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு 4 நல்லா பழுத்த தக்காளியா நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை கூட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாம். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்பயே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க இப்ப 2 ஸ்பூன் போடுறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டாச்சு. நம்ம இது கூட நம்ம வான்கோழி நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். அதை கூட சேர்த்திடலாம். நம்ம 1/2 கிலோ அரிசி சேர்க்க போறோம். அதனால நம்ம 1/2 கிலோ கறி ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. எல்லா கறி மசாலா எல்லாமே நல்லா ஒன்னாகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கறிலாம் பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க.
இது மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுறலாம். கறி நல்லா வேகணும், அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்ம இப்ப இது கூட அரிசி 2 டம்ளர் அளவுக்கு நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம், அதை போட்டுடலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, நம்ம ஆல்ரெடி 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ செம்ம வாசம் வருது. வாங்க இதை அப்படியே ஒரு கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான வான்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.